வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்டிடிவி அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்க போகிற விவகாரத்தில் ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, அண்ணாமலை உடனே தனிக்கட்சி தொடங்க போகிறது இல்லை, மக்கள் இயக்கம் மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மூவ்மெண்ட்டை நடத்த போகிறாரு. வாலண்டியர்ஸ் நிறைய பேரை பில்ட் பண்ண போகிறாரு ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு. அதன் பிறகு தான் கட்சியாக ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு என்டிடிவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சமூக வலைதளத்தில் மக்கள் சக்தி இயக்கம், தமிழக மக்கள் சக்தி இயக்கம் அப்படிங்கிறதா அண்ணாமலை அவர்களுடைய அந்த இயக்கத்துடைய பேர். 6 மாதம் இந்த இயக்கத்தின் மூலமாக தமிழக மக்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் அண்ணாமலை பேசுவார். ஆளும் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவார், வாலண்டியர்ஸை பில்ட் பண்ணுவார். பிறகுதான் தனிக்கட்சி அப்படின்னு சமூக வலைதளத்தில் செய்திகள் பரவுது. இந்த சூழலில் என்டிடிவி இப்போ இப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஆனால் ஆக மொத்தம் மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க. சமூக வலைதளமாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் லெவலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஆதரவு அண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, RN ரவி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர். தமிழக கவர்னராக இருந்தபோது திமுகவை கதறுன்னு கதற வச்சார்ல, இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக ஆன பிறகும் திமுகவை கதற விட்டுக்கு இருக்காப்புல மனுஷன். வைகாசி அனுசம் திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்காரு. ஜனவரி மாதம் தானே திருவள்ளுவர் திருநாளை நம்ம இவ்வளவு நாள் கொண்டாடிக்கு இருந்தோம். இது என்ன புதுசா வைகாசி அனுசம் திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மாளிகை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு திமுக 2 நாளாக கதறிக்கு இருக்காங்க. 30ஆம் தேதி வைகாசி அனுசம் திருவள்ளுவர் திருநாள் மக்கள் மாளிகையில் கொண்டாடப்பட்டுச்சு. 31ஆம் தேதி, இன்னைக்கு 1ஆம் தேதி, 2 நாளாக திமுக கதறிக்கு இருக்காங்க தமிழக கவர்னர் மாளிகையில் நடந்ததுக்கு. இப்போது வெஸ்ட் பெங்காலில் கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடப்பட்டிருக்கு. கவர்னர் ரவி சார். லாஸ்ட் 5 வருடங்களில் திமுகவை கதறவிட்ட முதல் 3 பேர் யார் தெரியுமா? அண்ணாமலை, RN ரவி, விஜய். இந்த 3 பேர் லாஸ்ட் 5 இயர்ஸில் திமுகவை முரட்டுத்தனமாக கதற விட்டுருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? IPL ஃபைனல் போட்டி நேற்று நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? குஜராத் அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அப்போது நிறைவு விழாவையொட்டி சில ப்ரோக்ராம்ஸு, கைலாஷ் கேர் பாட, ட்ரோன் ஷோ வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ட்ரோன் ஷோவில் சிவபெருமானுடைய காட்சிகள், சிவபெருமானுடைய திரிசூல காட்சி, இதெல்லாம் ட்ரோன் ஷோவில் ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா கைலாஷ் கேர் வேற லெவலில் பாடுறாரு, ஸ்பிரிச்சுவல் சாங் பாடுறாரு. இதுக்கு இண்டி கூட்டணி உட்காந்து கதறுன்னு கதறிக்கு இருக்காங்க. அடுத்தது கும்பகோணம் பக்கத்தில் மகேந்திரன் அப்படிங்கிற 32 வயதான அதிமுகவுடைய தீவிர விசுவாசி. இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சதுனாலையும், தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவும், அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல சேர்ந்து வராங்கல்ல, இதனாலலாம் பயங்கர மன உளைச்சலில் இருந்திருக்காராம். இப்போ இதன் காரணமாக நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணி வச்சுட்டு இறந்து போயிருக்காருங்க. தீ குளிச்சிருக்காரு. அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. அவர் வீடியோ பதிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்ல, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த ஜென்மத்திலையும் அதிமுக காரனா நான் பிறக்கணும், என்னுடைய உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஆசையாக தன்னுடைய வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அஞ்சலி செலுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி கும்பகோணம் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்காகலாம் இப்படி தவறான முடிவாக எடுக்கிறது. இப்போ உங்களுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? பாவம், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல. இப்படியா எமோஷனில் தவறான முடிவு எடுக்கிறது? எதற்கும் தற்கொலை தீர்வாகாது. என்னத்தை சொல்ல? இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.